வணக்கம். ஞான வெட்டியான். சுடுகாடு செத்ததோர் மாடு எடுப்போம் சிவசிவா, சுடுகாடு தன்னை காப்போம். இருக்கிறது வேலை செய்கிற இடம் சுடுகாடு, ஆனால் பேசுறது ஞானத்தை. வேலைக்கும் ஞானத்துக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. இப்போ பேசிக்கிறது காய கற்பம், கற்ப சாதனை. கற்பம் இது அற்பம் அல்ல, காய கற்பம் காலிரவி உற்பம் அது 3/4 கடிகை சென்றதின் பின் விற்பனை கொண்டன்னையும் வேதனையும் ரதியுடன் நிற்பவை இராக்கியத்தில் நின்று கடை அறியேனே. இந்த காயத்தை கற்பமாக பண்ணலாம், இல்லை காயத்துக்குள்ள கற்பம் இருக்குது, அதை அடையத்துக்கு ரவி எழுந்து ஒரு 3/4 நாழிகளாக இருக்கும்ல, அந்த மாதிரி. இளம் சூரியன் நல்லது, இளம் சூரியன் நல்லது. காலையில் இந்த விவசாயம் பண்ண போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா தலப்பா கட்டியிருப்பாங்க. ஏர் போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் தலப்பா கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கலாம் பர்பஸாகவே. ஏன்னா முடி கொட்டும், அந்த வெயில் போட்டுச்சேன்னா தலையில், அந்த வெயில் தள்ளப்பட்டான்னா அவன் முடி கொட்டும். அதனால் உடம்பு தோலுக்கு நல்லது, முடிக்கு கெட்டுது, அதனால தான் தலப்பா கட்டினாங்க. புரியுதா? துண்டு ஒன்று கட்டிப்பான் தலையில், கட்டின்னு போவான், அந்த வெயில் படக்கூடாதுன்ட்டு. மாதிரி கர்ப்பத்துக்கு அந்த வெயில் கூட இது அற்பமல்ல, காயகற்பம் காலை ரவி உற்பக 3/4 காடிகை சென்றது பின் விற்பனை கொண்டன்னை வேதனை வராதினும் நிற்ப வைராக்கியத்தில் நின்று கடை அறியனே. அந்த காலகட்டத்தில் எதையும் செய்யக்கூடாது. சூரிய உதயமாகி ஒரு 3 நாழிகை வரைக்கும் எதுவும் விடக்கூடாது, தேவையில்லாத வேலைங்கள்லாம் செய்யக்கூடாது. அப்படின்னா உடம்புக்கு நல்லது. வேதாகமத்தில் மறை சூழ்ந்திலகும் விந்து வழி ஆதாரமாறும் சொலிமூல சூட்சமமான அறிவார் சூதான விந்து ரசசூத கற்ப சுகாதீதம் கான் நாதாக்கள் போற்றும் மாருணி முறி நதி அறிந்தே. ஒரு நதி இப்படி தான் பாயும், மேலேருந்து கீழே தான் பாயும். இந்த நதி கீழேருந்து மேலேயும் பாயும். இந்த நதி கீழேருந்து, நீங்கள் டார்ச் வச்சுக்கிறீங்க, லைட் அடிக்கிறீங்க, கீழே மேல் நோக்கி அடிக்கலாம், கீழும் அடிக்கலாம், மேலே அடிக்கலாம், சைட்லையும் அடிக்கலாம். எதை? வெளிச்சம் உமிழக்கூடியதை. டார்ச் இல்லாத காலத்தில் சொல்கிறாரு இந்த நதி கீழேருந்து மேலேயும் பாயிண்ட்டு. நிறைய பேர் அப்படி தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க. என்னடானா ரசவாதம் ரசம் பண்ணினாக்கா வெளியே எடுத்துன்னு போய் பாதஸ்தை கட்டி வச்சுக்கிறான். அது இல்லை ரசவாதம் ரசம் பார்த்தீங்கலாம், உள்ளுக்குள்ள ஊடுற விந்தை மேல் முகாந்திரமாகவும் கீழ் முகாந்திரமாகவும் மாற்றி அனுப்பிக்க முடியும். அதை தான் அவங்க அந்த மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்க. அது கட்டும், நீர்த்து போயிருக்கும் சராசரி மனுஷனுக்கு. கொஞ்சம் யோகியாக இருந்தான்னா கட்டிடும். பயிற்சி பண்ணும்போது தியான யோக சாதனைகள்லாம் பண்ணாதுன்னா அவன் கட்டும். அதுக்காக சொல்லி வச்சுக்குது. இது அதுதான் கட்டுறது. விந்து ஜெயன்னே பேர் அதுக்கு. இவன் என்னவோ வச்சுன்னு வெளியே எடுத்துன்னு போய் பாதஸ்த தண்ணி வச்சா அழகு போட்டு அது இல்லை, உள்ள அது மாதிரி ஆகும். இனம் கொண்டு முறி திங்களொன்றதிலும் திகழமருதும் புனல்வாரி சூழ் மதுபான மாதி புகழ்கடியை மனம் கொண்டு இங்கு மன போசனமும் உண்டு மதியுண்டு கணம் கொண்டு இங்கு கண்பன் சார் அறிந்து கருதினேனே. நான் அதை எப்படி அடைஞ்சேன் அப்படின்னா, எப்போதும் நினைப்பில் பெண் சார்ந்த நினைப்பில் இருக்கும்போது ஒரு உண்மை தான், ஆனால் முகம் புரிஞ்சு அது வீணாக போயிடுது. அதுக்காக அதை ஒரு திங்கள் வரைக்கும், ஒரு மாதம் வரைக்கும் கூட, ஒரு மண்டலம் நிறுத்தி வச்சிருந்து கூட அதோட பலனை அனுபவிக்கலாம். விட்டார் நொந்து கேட்டார்னே சொல்லி வச்சுருப்பான். போன வாட்டியே பேசும்போது சொல்லியிருந்தேன். மறுதிங்கள் 3 அதிகாலை உண்டு மதிய அமிர்தம் 13 தள்ளி மறுகடிகை சென்றான் அவனிதத்தின் பின் நிரகாதி ரத்திரத்தில் அன்னை நிமிர்தர்ஷன் கிருபாரது பானத்தி வேறறியான் கீர்த்தி பெற்றி. இந்த மாதிரி நீங்கள் அடக்கி வைக்கிறதுனாலையும் ஒரு லாபம் உண்டு. எல்லாமே சொல்லிட்டேன், அடக்கியே வச்சிருந்தாலும் நஷ்டம், அடக்காமையே விட்டாலும் நஷ்டம், அளவறிஞ்சு செய்யணும். நான் எதுவுமே செஞ்சது இல்லைனாலும் நஷ்டம், எப்பவுமே அதே தான் செஞ்சுன்னு போனாலும் நஷ்டம். அது ஒரு திங்கள் நிறுத்தி ஒரு திங்கள்லேருந்து இன்னொரு திங்கள் வர வரைக்கும் நீங்கள் இடையில அதுலேருந்து அமிர்தம் மாற்றிக்கலாம். வருந்திங்கள் 4 கடிகை இரவு மதுராசம் பெருகும் புஷ்கரணி கடல் சூழ்ந்து வாரிபரன் கான் அரும்பொருளான அமிர்தை உண்டு வேலை தண்ணீர் குருவான போசனம் கலி கூர்ந்து மேனி கூறுவேனே. இதெல்லாம் என் குரு சொன்னார், என் குருக்கிட்டேருந்து இதை நானே அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. யார் சொல்லி புரிய வச்சுக்கிறா? குருவும் சொல்லி எனக்கு இதை புரிய வச்சார். நான் இதை புரிஞ்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக கலி கூடுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
பூத்த மலர் வாசம் பொருந்தி பரிபூரணத்தில் வீற்றிருப்ப தஞ்சுங்கள் வெண்மதிகான் பூத்த மலர் காடிகை 15 கண்டிமா துமது மூறி நெடிய மாலர் என்பது நீர். இப்படி நீங்கள் ரொம்ப நாளாக அது மாதிரிலாம் பழக்கின்னு நிறுத்தியம் அனுபவித்தோம் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய நாளைக்கே நீங்கள் உறவு கொள்ள முடியும். உங்களுடைய உறவு இன்பம் நீடிச்சதாக இருக்கும். இந்தபடி யாத மூன்றபடியால் கடிகை தினம் அந்த நாள் பிசகாது இருந்த திங்கள் இந்தபடி முன்னாடி பின்புரியும் 3 கொடி கைக்கு மேல் அன்னாரோடு அமுது உண். அப்படி நீ இருந்துட்டியன்னா அப்புறமா பெண்ணோட சேர்ந்து கூட நீ அமுது சாப்பிடலாம். என்ன செய்யணும்? அடிப்படையாக கொஞ்ச நாள் உறவு போடாமல் இருக்கணும், ஒரு 40 நாளைக்கு இடைவெளி கொடுக்கணும். அதுக்கப்புறமா யோக சாதனை குருக்கிட்ட போய் அவன் எப்படி களி கொடுறான்றதை பார்த்து அவங்ககிட்ட கேட்டு அதே மாதிரி நீயும் செய்யணும். செஞ்சால் உனக்குள்ளவும் அமுது வரும், நீயும் அதை அனுபவித்து. வாழை பருவாதம் வாதம் வரும் முன்னதுக்குள் காலை ரவி கொண்டு இது காண்கிறோமே வாழை 40க்குள் மேலாதி நற்பொருளை உண்பார்கள் சிவமருள் காளையானும் செப்பு. 40க்குள்ளே தான் இதெல்லாம் சாத்தியம். பொதுவாக யோக சாதனை செய்யறதுக்குலாம் 60 வயசு மேலே போடா 70 வயசு மேலே போடான்ட்டானுங்க. ஆனால் இங்கேயோ அமுது சாப்பிட்றதுக்கு 40 வயசுக்குள்ளே இருக்கணுன்றார். அப்படின்னா என்னன்னா வேஸ்ட்டு பீஸ் ஆகிட்டு போய் நீ யோக சாதனை பண்ணினா ஒன்றுக்கு உதவ மாட்டேன். பார்த்துக்க நீ பண்ணு, நீ தியானம்லாம் கற்று நீ ஆரோக்கியமான மனுஷன் ஆகிட்டியானா மொத்தத்தில் நீ ஒரு ஆரோக்கியமான மனிதனாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நோக்கம். தந்திரசாலி நீ ஒரு ஆரோக்கியமாகவும் சிந்திக்க தெரிஞ்சவனாகவும் நீ நல்ல பலசாலியாகவும் ஆகிட்டியானா என்ன பண்ண முடியாது? அரசியல்வாதிகளோ தலைவர்களோ என்ன பண்ண மாட்டாங்க? வெத்து பீசங்களாம் இருக்க முடியாது. அதனால் ஒரு மனிதனை எப்படிலாம் வழி மறைச்சி வேறு பக்கத்தில் இருக்கணுமோ தெரிய வச்சுக்கிறாங்க. பந்தம் ஒரு வஞ்சகம் 15 மேறு புத்தும் கற்றுணர்வா திவ்யது காண்கிறார் பக்தியுடன் இச்சை ஒரு வேலை உணர்வாரை இன்னமது இச்சையுடன் கொண்டு உணர்வோம் இன்பம். இதை 10 ஒரு வஞ்சகம் 15 10 இதெல்லாம் வஞ்சகமாக தான் நம்மளுக்கு மறைச்சி வச்சுட்டுக்கிறாங்க நம்மளை. அப்போவே இப்போ இல்லை, அப்போவே இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. எல்லாருக்கும் இது இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்பம் இருக்குது. அறிவித்து மதிமிருத தானு மாறி அவ்வெழுத்தில் பிரணவமாம் யாரும் பூண்டு புரிமீதும் தத்துவத்தின் ரூபமாகி கருக்குருவாம் நாதவிந்தின் கருத்தினாலும் விரித்து பலவிதமாய் விளங்கும் ஞான வெட்டியான் அருளுமந்தை நூற்றுக்குள்ளே துரிய புலு சூட்சமெல்லாம் கூர்ந்தும் கற்போம் சொல்லவனில் யாண்டையும் இன்னுள் சூட்சம் தானே. நான் ஒரு ஞான வெட்டியான், நானும் என்ன சொல்கிறேன் உனக்கு, இது ஒரு சூட்சமம் தான், இதை உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நாத சக்தி பிரதி விதிவாய் மூலம் தோன்றி நாதாந்த பேருளியாய் உகாரம் தோன்றி பாதமடி சுரிமுனைக்குள் அல்லாதாது பிரம்மபுர சுரபிரத்தில் சுகதீதத்தில் மாதாந்த தோன்றிய நவநாத தொல்லே மண்ணுக்குள் தம்பிரமாய் வாழ்க்கை போடும் ஆதாரம் கீழ்மூலம் சத்தும் கூறி அளவெல்லாம் யான் உறுப்பை ஆண்டேன் கேள்வி. நான் அளவில்லாமல் இதை அனுபவித்து கேட்ட ஆண்டையே கேளீர் அப்படின்றார். ஓராண்டு அமிர்து உண்ணும் காலை மாலை உச்சியோடு வெகு உண்டு கொண்டான் மாறாத தனல் வேகம் மதியமாச்சு வன்னியிலே எரிந்து வளர்ந்து போச்சு வீரான மென்னுமுடல் வெந்தும் போச்சு வேட்கையினால் தேகமெல்லாம் வெடித்து போச்சு மீறான மென்னுவது மிங்கும் விம்பி வேதனை கொண்டமர்ந்தே விதிதான் ஆண்டே. சாதாரணமாக ஒரு மனுஷன் வாழ்ந்துன்னு இருந்தானா அப்படிலாம் அமிர்தெல்லாம் ஓடுறது இல்லை. எல்லாத்தையும் அவன் வாழ்நாள் எல்லாத்தையும் இழந்துடுறான், ரொம்ப டயர்டாயிடுறான், ரொம்ப சீக்கிரமாக வயசாக ஆயிடுறான், செத்தும் போயிடும். நீங்கள் போய் பார்க்கலாம், சில பேர்லாம் அப்படியே ஆடினே போவாங்க. மறந்து போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஷேக்கிங் ஆகினே இருக்கும். அவங்களாம் அந்த மாதிரி ஆனவங்க தான். உள்ளுக்குள்ளே பலம் இல்லாமல் நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாமல் இருப்பான். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, இது மாதிரி நான் சக்தி இழந்துட்டேன், நான் ஆரோக்கியமாக இல்லை அப்படிலாம் வெளியே சொல்கிறதுக்கு வெக்கம் இருக்கும். நிறைய பேர் அதனால குடிக்கிறதெல்லாம் கூட ஆகிட்டாங்க. பெண்பால் திருப்திப்படுத்த முடியாமல் அவங்களுக்குள்ளே மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டு அதை அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்காக பக்திமானம் ஆகிடுது, மாலை போட்டுக்கிறது, விரதம் இருக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏமாத்துறது, தந்திரங்களை கையாளுறது, அந்த மாதிரி அவங்களையும் ஏமாத்தின்னு அப்படி இருக்க வேண்டியதில்லை. பேசினா சரி பண்ணலாம். எந்த விதம் ஆயிருந்த கவனம் கொண்டு இருக்கும் அந்த வேலை குரு முனிதான் வந்து மைந்தனையும் என்றழைத்து மகிழ்ந்து முத்தம் மனதார கலிகுர்ந்து வாராய்ப்பில்லாய் சிந்தையுனர் கென்ன இது சிவஞான தேசிகனும் வெகு கோடி காலம் வாழ்வார் முந்தியவனுக்கு உபதேசித்தேன் தந்தேன் மூலகில் சித்தனமும் விளையாடுவாயே. ஆனால் ஒரு குரு என்ன பண்ணிட்டாரா? அப்படிலாம் இல்லை. 3 உலகத்தில் 3 உலகம்னா மேலே ஒரு உலகம் கீழே ஒரு உலகம்லாம் கிடையாது. இது வரைக்கும் ஒரு உலகம். எது வரைக்கும்? கழுத்து வரைக்கும் இருக்கும். கழுத்துலேருந்து ஒரு தொப்பை வரைக்கும், அதாவது நாபி சக்கரை வரைக்கும், அல்லது இது தொப்புள் வரைக்கும் இருக்கும். தொப்புள் கீழே ஒரு உலகம் பாதாளம், இது பூலோகம், இது
ஆகாயம். நீங்கள் நினச்சிக்கூடாது மூலகம் வாழ்வானா, அப்படி கிடையாது. மேல்முகாந்திரமான அறிவுபூர்வமான சிந்தனையும் வாழ முடியும் ஒரு உபதேசத்தினால. நல்லா சாப்பிட்றது போகிறது வர்றதுன்ற மாதிரியான வாழ்க்கையும் வாழலாம். மறைமுகமாக இன்பம் காண்றதும் இதில் முடியும். உலகத்திலையும் நீ சிறப்பாக வாழ முடியும்னு சொன்னால் நீ என்ன நினச்சிக்கூடாது, மேல் உலகத்துக்கு போயிட்டு வரலாம் கீழ் உலகத்துக்கு போயிட்டு வரலாம்னா நினச்சிக்கூடாது. எப்போவா ஒரு நல்ல குருவை கருக்குருவை அரிசி பசும் பயிரும் மாவின் கருத்திடலில் வெண்பணுவின் பாசும் பாலும் கட்டி ஒருபோதும் மண்ணிச்சமை துண்ணும் போது உடன்கூட்டு மா உரிப்பு உண்டல் போஷம் குருவர்களை மனிதல் எண்ணி ரவியினாலாம் கொல்லுமதி ரத்தினத்தில் பால்கோல் அரும்பொருளை மறவாதே பேரண்டமாகில் அதிகாலை அமரி உண்டு மதியிலாண்டி. அரும்பொருளை மறவாதே. குரு ஒரு பொருள் சொல்லி தருவான், அந்த பொருள் என்ன பண்ணாத மறவாத. அந்த அரும்பொருள் மேலே நீ கவனம் வந்தியானா அமுதும் கூட உனக்கு கிடைக்கும். ஏன்னா உனக்கு பார்க்கறது சொல்லிட்டேன், அமுது வரத்துக்கும் சொல்லிட்டேன். அந்த மாதிரி நீ அங்கே கவனமாக இருந்தால் அதுவும் நடக்கும். அருளினும் நவியிருந்து தஞ்ச நாழி அருள்பின் மூலம் என்று புவியில் வந்து கருவுருவாய் என்றெடுத்த அந்தி கருணை மேவி காரணமும் மருது விட்டு கண்ட மந்திரம் திருவுருவாய் உன்னை உருள கரசாரம் செவியும் உதவும் தீசை பெற்றும் மருகாந்த வாசலமும் மருந்து தண்ணீர் வசனமது பொருளமறி காரணம் உண்டு. நல்ல மந்திரம், நல்ல பொருள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பொருள் மேலே கவனம் வந்தால் 3 உலகத்தையும் வாழலாம், 3 உலகத்திலையும் வாழலாம். அப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட பொருள் 3 உலகத்துக்கும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இதில் ஒன்றே நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, நெக்லெக்ட் பண்ண வேண்டியதே இல்லை, காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதில்லை. 3 உலகத்துலேயும் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு பொருள். 781 யோக சாதனை அடுத்தது.